எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எல்லா விலாகுமே காலையில் தான் எடுக்க ஆரம்பிப்பேன். ஆனால் இந்த விலாக் கொஞ்சம் வித்தியாசமாக முந்தின நாள் ஈவினிங்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த விலாகில் ஒரு செம்ம சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்றது அப்படியே போக போக சொல்கிறேன். அண்ட் அதே சமயம் எதுக்காக நான் ஈவினிங்லேருந்து எடுத்தேன் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுவுமே நான் என்னன்றதை சொல்கிறேன். அதாவது ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். அது கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புமே அப்படின்றதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங்கே வந்துட்டு மோர்லாம் போட்டு வச்சுட்டேன், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா கிளம்புறப்போ எடுத்துகிட்டு போயிடலான்னு. இதே மாதிரி இன்னொரு பாட்டில் ஃபுல்லாக மோர், ஆக்சுவலாக 2 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 லிட்டர் ஃபுல்லாக மோர் போட்டு ரெடியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங்காக அப்படியே கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. சரி, அப்படியே கொஞ்சமாக ஃபில்டர் காஃபி போட்டு வச்சுட்டேன். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் பிளான் பண்ண வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் அது நடக்காது. ஆனால் பிளானே இல்லாமல் திடீர்னு ஒரு பிளான் தோணும்ல, நாளைக்கு கிளம்பலாமா அப்படின்னு, அந்த மாதிரி தோன்றதெல்லாம் டக்கு டக்குன்னு ரெடியாகி போயிடுவோம். அந்த மாதிரி தான் நேற்று பிளான் பண்ணுது. ஒரு 2 வருஷமாகவே இந்த ஊருக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் சொல்லும் போதெல்லாம் அந்த பக்கம் ரோடு நல்லா இல்லை, ட்ரைவ் பண்ண முடியாது, அப்படி இப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி காலையில் தான் வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். சரி, ஃப்ரீயாக தானே இருக்கும், பேசாமல் அங்கே போயிட்டு வந்துடுமா அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினோம். உடனே என்ன யோசிச்சாருன்னு தெரில, அடுத்த வார்த்தை சரி கிளம்பலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். நமக்கு இந்த மாதிரிலாம் யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா யோசிக்கவே கூடாது. சட்டுன்னு போயிட்டு என்னென்ன எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் பேக் பண்ணி உடனே ரெடியாக வந்து நிற்கணும். கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிட்டோம், அந்த பிளான் அன்றைக்கே ட்ராப் ஆகிடும். சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் என்னென்னலாம் பண்ணி பேக் பண்ணி வைக்க முடியுமோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. அப்படி எங்கே தான் போக போகிறீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம என்ன ஃபாரின் ட்ரிப்பாக போக போகிறோம். ஆனால் எனக்கு இந்த இடம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது எனக்கு எப்படின்னா, இங்கே போனாலே ஒரு நல்ல வைப்ஸ் அப்படியே செம்மையாக இருக்குல்ல, செம்ம குட் ஃபீலாக இருந்ததில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தஞ்சாவூர் தான் போக போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேளாங்கண்ணி போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த இடம் கொஞ்சம் ஏதோ ஸ்பெஷல் போல். ஏன்னா எனக்கு எப்படி தஞ்சாவூர் ஒரு மாதிரி நல்ல வைப்பாக இருக்குமோ அந்த மாதிரி அவருக்கு வேளாங்கண்ணி. சரி, ஓகே, இப்படி போயிட்டு அப்படி போகலாமான்னு பிளான் பண்ணோம். சரி, அப்படி வேணாம், இப்படி போயிட்டு அப்படி போகலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அதாவது ஸ்டார்ட் பண்ணது சென்னை டு வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணி டு தஞ்சாவூர், அப்படியே ரிட்டன் டு சென்னை. ஸோ இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படியும் வந்துட்டு நைனியை பேக் சீட்டில் தான் போடணும். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு என்னால் மடியில் வச்சுட்டு போகவே முடியாது. ஸோ அவளுக்கு வந்துட்டு பின்னாடி இந்த பெட்டை ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக இந்த வயநாடு போனப்போ ரெடி பண்ணி அவளுக்கு பின்னாடி செட் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு. அவள் வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக வந்தாள். அவளுக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஏன்னா அவளுக்குமே இந்த உடம்புலாம் தெரியாத மாதிரி ஏர் பெட்டுன்றதுனால எனக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது அதை ரெடி பண்ணுறதுக்கு. அண்ட் அவளுக்குமே அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. கண்டிப்பாக இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கிட்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் அப்படியே மேலே படுத்தா ஒரு மாதிரி மேடு பள்ளமாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டாச்சு. ஆனால் அவள் வந்துட்டு ஜாலியாக வந்தா. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இதை பார்த்து தோணுச்சே நம்ம பேசாமல் பின்னாடி போய் படுத்துட்டு அவளை முன்னாடி உட்கார வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இது கூடவே வந்துட்டு ஒரு ஏர் பில்லோ வரும். அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே ஒரு பில்லோ எடுத்தாச்சு. இந்த மாதிரி ட்ராவல் டைமில் நமக்கு ஃபஸ்ட்டு தோன்றது என்னது, என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு தோணும். அப்படியே சின்ன சின்ன பேக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அந்த நைட் அப்படியே ஓடிடுச்சு. ஆனால் நிஜமாக ஒன்று சொல்கிறேன், அந்த அடுத்த நாள் காலைல கிளம்புற வரைக்கும் அப்படியே உள்ளுக்குள்ளே எப்படி தான் இருக்கும். ஐயோ, கிளம்பிடுவோமா இல்லை ஏதாச்சும் வந்து ஸ்டாப் பண்ணுறோமா, நம்மளே கண்டிப்பாக கிளம்பிடணும், என்ன ஆனாலும் சரி கிளம்பிடணும், பிளானை மட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது. இது மட்டும்தான் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. காலையில் வந்துட்டு ஒரு 4 o'clock எழுந்திரிச்சிட்டா அதுக்குள்ளே குளிச்சுட்டு மற்ற திங்ஸ்லாம் நைட்டே ரெடி பண்ணியாச்சு. சரி, எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு 3:30க்கு நான் அலாரம் வச்சேன். அந்த அலாரம் அடிக்கவே இல்லை. ஏன்னா நான் 3 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நைட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்கம் வராதுல்ல. ஸோ அதை நினச்சிட்டே தூங்கும்போது நம்ம நினச்ச டைம் விட முன்னாடியே எழுந்திரிச்சிடும். இது நான் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஒரு 5க்குள்ளே கிளம்பிட்டா 5:30க்குலாம் கார் எடுத்துடணும் வீட்டிலேருந்து அப்படின்ற மாதிரி தான் கிளம்பியிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி டைம் தான் ஆயிடுச்சு. நைனே வந்து காலைல ஒரு 4:30க்குலாம் எழுப்பி குளிப்பாட்டும் போது வெளியில் பார்த்துட்டு கேட்டா, இது நைட்டா இல்லை டேவான்னு கேட்டா. நான் சொன்னேன், இது ஏர்லி மார்னிங், இது இந்த டைம்லலாம் அவள் எதுக்கு எழுந்திருக்கணும்ல, ஏன்னா அவளுக்குலாம் நீடே கிடையாது இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னு. ஸோ இந்த டைம் பார்த்ததும் அவளுக்குமே ஒரு மாதிரி குஷியாக தான் இருந்தது. காலைல கிளம்பும்போது அவள் மூஞ்சை பார்க்கணுமே, அதுவும் அவளுக்கு பெட்டெல்லாம் போட்டு வச்சது காலையில் தான் பார்த்தா. அவளுக்கு அவ்வளோ குஷி ஆயிடுச்சு.
இந்த ஒன் டே ட்ரிப்பில் நான் பண்ண ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கொடை எடுத்துகிட்டு போனது தான். நான் சும்மா கேஷுவலாக தான் எடுத்தேன். சரி கையில் சும்மா ஒரு கொடை இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா எப்படியும் நல்லா வெயில் அடிக்க போகுது அது மட்டும் தெரியும். நல்லா இந்த மட்டும் வெயிலில் போயிட்டு என்ன நல்லா காய போகிறோன்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் கையில் ஒரு கொடை சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு எடுத்தது நல்லதாக போச்சு. நான் எதுக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு ஒரு ஒன் டே ட்ரிப்பாக போகலாம். ஒன் டே ட்ரிப் மீன்ஸ் டிவோஷனல் ட்ரிப் கூட வச்சுக்கலாம். டிவோஷனல் ட்ரிப்பாக வந்துட்டு காலையிலே கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே விலாக் எடுக்கிறதுக்கு எல்லாமே நான் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லியிருந்தேன். இந்த டைம் நீங்கள் ஃபுல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க, என்னால் வந்துட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது, நான் ஜாலியாக சுற்றி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். என்னோடய கேமரா திறமையை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமேட்டிக்காகவே எடுத்திருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செங்கல்பட்டுலாம் தாண்டி மாமண்டூர் செங்கல்பட்டுக்கு அப்புறமா முன்னாடியும் தெரில, ஆனால் அந்த ஊரும் தெரில. பட் இந்த ஒரு பாலம் ஒன்று வரும், அந்த பிரிட்ஜை தாண்டி போகும்போதெல்லாம் இது நிஜமாலுமே சம்மர் தானான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பனி வெளியில் அப்படியே ஃபுல்லாக மூடிடுச்சு, ரோடே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. காரை எடுத்து வீட்டிலேருந்து திரும்பி ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே நைனி வந்து ஃப்ளாட் ஆகிட்டா. நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்தா. நிஜமாக சொல்கிறேன், ஏக்கத்தோடு தான் சொல்கிறேன். அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பேசாமல் நம்மளும் போய் பின்னாடி படுத்து தூங்கிடுவோமா அவ கூட அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நான் உங்களுக்கு அந்த ரோடை காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஃபாக் இருக்குன்னு. பார்க்கவே செம்மையாச்சுல. நிஜமாக இது சம்மர் மாதிரியும் இல்லை, நம்ம இது மாதிரியும் இல்லை. அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க சென்னை அந்த மாதிரி ஏரியா மாதிரி இல்லை, ஏதோ ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிற ரோடு மாதிரியே தான் இருந்தது. ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் அவளே தூங்கி எந்திரிச்சிட்டா. ஏன்னா ரொம்ப நேரம் தூங்குறோன்னு அவளுக்கே தெரிஞ்சுதானு தெரியல, இல்லை வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வரவே காருக்குள்ளே நல்லா வெயில் அடிச்சுதான்னு தெரியல, உடனே எந்திரிச்சிட்டா. இந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சு தான் அவளோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவள் மடித்து வச்சிருவா. அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேன், அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அவள் தூங்கி எந்திரிச்சு அப்படி தான் வருவாள் வீட்டில். ஆனால் அவளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இங்கே கொடுத்ததும் அப்படியே ப்ராப்பராக வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங். நானும் வந்துட்டு பெருசாக எந்திரிச்சதும் இதெல்லாம் மடித்து வைக்கணும், பெட்ஷீட்டை மடி அப்படின்லாம் சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் சொல்லுவேன், அவளால் தோன்ற வரைக்கும் பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் வளரட்டுமே அதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக அதை கண்டுக்க மாட்டேன். ஆனால் 3rd ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம்லாம் கட்டாயமாக அதை ஒரு ஹேபிட்டாகவே பழக்கப்படுத்தணும். எங்கள் அப்பா எப்போ பாரு ஒரு டைலாக் சொல்லுவார், எந்த வேலை சொல்லி நான் செய்யலைன்னா இந்த 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு வரல, அந்த டைலாக் எடுத்துப்பார். எப்போ பாரு அந்த பழமொழியை சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அதை சொல்லக்கூடாதுக்காகவே அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அது வந்து எனக்கு இப்போ தோணுது, இப்போவே நான் நிறைய விஷயத்த கரெக்ட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீட்லேயே இருக்கும்போதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, கரெக்டாக சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுவாள். இப்போ நிறைய பேர் கூட பேசுகிறா, ஸ்கூலில் வந்துட்டு நிறைய பசங்க கூட என்னமோ பேசிட்டு வரா. ஸோ எல்லாருக்கூடமே மிங்கிள் ஆகிறான்னும் போது என்ன தான் பேசுவாங்கன்னு தெரியாது. பட் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய சேஞ்ச் ஆன மாதிரியே தான் இருக்குது, நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியே பாண்டிலே வந்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி நேராக சிதம்பரம்லாம் தாண்டி ஒரு 11:30 இருக்கும், கரெக்டாக வேளாங்கண்ணி ரீச் ஆகிட்டோம். 6 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம். இந்த ட்ரைவ் பண்ணுறவங்க பக்கத்தில் மட்டும் உட்காரவே கூடாதுங்க, நிம்மதியாக தூங்கவே விட மாட்டாங்க. லைட்டாக கண்ணை செஞ்சாலும் நமக்கே ஒரு பயம் வரும். ஏன்னா அடிக்கடி சொல்லுவார், நீ தூங்காத, நீ தூங்கணும், எனக்கும் தூக்கம் வரும் ட்ரைவ் பண்ணும்போது. அதனாலே வந்துட்டு அந்த தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு வர வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு ஜாலித்தனை, வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். நான் இங்கே கடைசியாக எங்கள் அப்பா கூட வந்தேன். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி நாங்கள் எல்லோரும் வந்தோம். அப்போ பஸ்ஸில் தான் வந்தோம். வரும்போது எப்போ வந்தேன்னா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், 6th 7th அந்த மாதிரி டைமில் தான் வந்தோம். அதாவது சுனாமிக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன், 2007 இல்லை 8 இது ரெண்டுத்துக்குள்ளே தான். எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் இயர் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் வரேன். அதாவது நம்ம ஊர்லேயே நிறைய நல்ல நல்ல பிளேஸ் தான் இருக்குது, நம்ம தான் வந்துட்டு போக மாட்டேங்கிறோம். யோசிச்சா ஒன்று ஃபாரின் யோசிக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட் யோசிக்கிறோம். நம்ம ஊரில் நிறைய நல்ல நல்ல பிளேஸ்லாம். ஸோ இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி நம்ம ஊரே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடணும்னு யோசிச்சுட்ருக்கேன். சுவிட்சர்லாண்ட் போகிறதுலாம் வந்துட்டு அது ஒரு ட்ரீம்னு கூட சொல்லலாம். அது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் அந்த பக்கம் போயிட்டு வந்துடணும். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய கனவு அங்கே போகிறது. அதை வந்துட்டு பொறுமையாக பார்ப்போம் அதுக்கு பிளான். பட் அதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணிடணும். இல்லைன்னா இந்த வாழ்க்கைக்கான பிரயோஜனமே இருக்காது. ஸோ இப்படி இறங்கி இந்த கொடை எடுத்துகிட்டு கையில் வைக்கும்போது தான் அப்பாடா நம்ம ஏதோ ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு அறிவாளித்தனமான ஒரு வேலையை பண்ணியிருக்கோன்னு தோணுச்சு. நிஜமாக வெயில், பயங்கர வெயில், அங்கே கால் கூட கீழே நடக்க முடியல. நல்ல வேலை உள்ளே வந்துட்டு இது வரைக்கும் ஸ்லிப்பர் போட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே ஸ்லிப்பர் போட்டுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் இல்லாமல் போனோம் அந்த மேட்டில். அந்தளவுக்கு தெரியல இந்த இடத்துல. ஆனால் அங்கே கார் பார்க் பண்ணிட்டு வர வழியிலேருந்து சுத்தமாக முடியல, அவ்வளோ வெயில்.
ஆனால் ஒன்று வந்து நான் பிளான் பண்ணது கரெக்டாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் போயிட்டு வேளாங்கண்ணி வரலான்னு யோசித்தோம். அப்புறம் தான் யோசித்தேன், இந்த வெயிலில் வந்துட்டு தஞ்சாவூர் போகணுன்னா உள்ளே ஃபுல்லாக நம்மளால் சுற்றி பார்க்கவே முடியாது. செம்ம வெயிலாக இருக்கும். ஸ்லிப்பர் வந்துட்டு சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுலையாச்சும் இவ்வளோ தூரம் போட்டு வந்தோம். அங்கே வந்துட்டு வெளியிலே விட்டுட்டு தான் போகணும். அதனால் அது வந்து ஈவினிங்காக போவோம். அந்த வெயில் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல, நல்லா நடக்கலாம். பட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம காலையில் போனோன்னா பிரச்சனையே கிடையாது அப்படின்னு யோசித்தோம். அந்த மாதிரி பிளான் பண்ணது நல்ல வேளை நல்லதாக போச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு இங்கே ஒரு கடை, ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு இங்கே பெருசாக எதுவும் ஞாபகம் இல்லை. அந்த பீச் ஓகே, பக்கத்தில் ஒரு ஏதோ மியூசியம் மாதிரி ஒன்று பார்த்தேன் எனக்கு ஞாபகம். ஆனால் இப்போ எனக்கு அது இங்கே இருக்கா இல்லையா எனக்கு கூட தெரில. அண்ட் அதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம், இங்கே செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு மொட்டை போட்டு ஒரு ஃப்ரேமோடு வச்சுருப்பாங்க வெளியில், அதாவது ஒரு பேனர் வச்சுருப்பாங்க. அது நாங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா நமக்கு அப்போ அதெல்லாம் புதுசு இல்லை, புதுசாக பார்க்கும்போது எப்படி இருக்கும், என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நிஜமாக நான் அதை பற்றி சொல்லிகிட்டே வந்துட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்டே. நாங்கள் வந்து சின்ன வயசில் வரும்போது இந்த மாதிரிலாம் விக்ரம் ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆக்டர் விக்ரமோட ஃபோட்டோவும் வேறு த்ரிஷான்னு நினைக்கிறேன், கரெக்டாக. ஆமாம், த்ரிஷாவோட ஃபோட்டோவும் போட்டு மொட்டை போட்டு பேனரில் வச்சுருந்தாங்க. இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே வந்தோங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். பட் பார்த்தா அதே மாதிரி நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். லெஃப்ட் சைடில் அதே கடையில் இன்னமும் இருக்குது. ஆனால் கடை வந்து கொஞ்சம் ஹைட்டாக டெவலப் பண்ணிட்டாங்களே தவிர அந்த பேனர் வந்து இன்னும் மாற்றவே இல்லையேப்பா. நானும் பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தாலும் என்னால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க. இதை தான் சொன்னேன். அப்புறம் நைனி வந்துட்டு ஒரு அந்த ஜீசஸ் போட்ட மாதிரி ஒரு செயின் ஒன்று கேட்டால், சரி அவள் ஆசைக்கு போட்டுக்கிட்டோன்னு வாங்கி கொடுத்தாச்சு. அண்ட் நான் வந்துட்டு தெரியுமே உங்களுக்கு தான், ஒரு மேக்னெட் வந்து தேடிட்டு இருந்தேன். சரி வந்ததுக்கு ஞாபகமாக ஒரு மேக்னெட் வாங்கலான்னு. வேளாங்கண்ணின்னு போட்ட மாதிரி ஒரு கடையில் கூட இல்லவே இல்லையா. இன்னும் அவங்களுக்கு அது தெரியலையா. பட் ஆப்வியஸாக வந்துட்டு அங்கே இருக்க மேரி ஜீசஸ் இதெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியும், ஓகே இது வேளாங்கண்ணி தான் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் நேம் போட்டிருந்தா அது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளும் ஃப்ரிட்ஜெல்லாம் ஒட்டி வச்சு பார்க்கும்போது நமக்கு டக்கு டக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா, அதாவது வேளாங்கண்ணியில் இருக்கவங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மேக்னெட்லாம் ரெடி பண்ணும்போது பேரையும் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக வாங்குகிறேன். வெயில் பயங்கரமாக கொளுத்து எடுத்தாலும் பீச் கிட்டே போனாலே நமக்கு தான் தெரியுமே, அந்த சில்லுன்னு ஒரு காற்று. அதில் வெயிலுமே சுத்தமாக தெரியவே இல்லை. ஆனால் அப்படியே போயிட்டு காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம திரும்ப ஒரு பிளான் வச்சுருக்கோம்ல தஞ்சாவூருக்கு. அதனால சரி அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. நான் ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் வரேன். ஆனால் இங்கே ஒரு சில கடைகள் எனக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா அவங்க பர்மனெண்ட்டாக அங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த சர்ச்சை சுற்றி நிறைய சேஞ்சஸ். நான் வந்துட்டு எனக்கு அந்த ஞாபகம் எதுவும், நான் மண்ணை மாதிரி ரோடு பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஞாபகம். அந்தளவுக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி நம்மக்கிட்ட அப்போ வீடியோலாம் எதுவும் எடுக்கிறதுக்கான ஒரு இதுவே கிடையாது இல்லை. ஒரே ஒரு ஃபோன், நம்பர் ஃபோன், அது மட்டும் தான் அப்பா கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு நாங்கள் குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நடுவில் வந்துட்டு மேரி வச்ச மாதிரி சைடில் நிற்கிற மாதிரி நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ கூட எடுத்தோம். நல்லா தான் இருந்துச்சு. அதுவுமே இன்னுமே பத்திரமா வீட்டில் இருக்குது. நம்ம கார் பார்க் பண்ண அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய ஆட்டோஸ்லாம் இருந்தது தான். ஆனால் தெரியல, சரி இவ்வளோ தூரம் போகுமான்றது நிஜமாக அப்போ தெரியல. சரி நடந்தே போயிடுவோன்ட்டு தான் வந்துட்டோம். ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் சரி இந்த வெயிலில் போக முடியாது, வெயில் இல்லாமல் இருந்தால் கூட நடந்துடலாம், பட் வெயிலோடு நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கார் பார்க்கிங் வரைக்கும் கூப்பிட்டு போயிருங்கன்னு போயாச்சு. நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட இந்த மாதிரிலாம் வெளில வந்தோன்னு, இந்த வேளாங்கண்ணிக்கே வந்தப்போ ஏதாச்சும் ஒரு கடையை பார்த்துட்டுனா அடம் பிடிச்சிட்டு இருப்போம் நாங்கள். எனக்கு தெரியலைங்க, ஆனால் நான் அப்படி தான் அடமண்ட்டாக உட்காந்துட்டு அழுதாச்சும் அதை வாங்கிடுவேன். நான் எங்கள் அம்மா அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இதை பார்த்துட்டு எப்படியாச்சும் சாதிச்சு வாங்கிடுவேன் நான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த விஷயத்தில் நைனியை பார்த்தேன்னா எனக்கு பரவாயில்ல, ப்ரௌடாக தான் இருக்குது. ஏன்னா அவள் அந்தளவுக்கு எதை பார்த்துமே அடம் பிடிக்கல. அதாவது அவளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தர மாதிரி ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்துட்டுனா அவள் வந்துட்டு அமைதியாயிருவா. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டாள். அதை ஒன்றத்தை வச்சுட்டே விளையாடிட்டு இருப்பாளா. அந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வளர்த்ததே சரியில்லைம்மா, நான் எப்படி வளர்த்துருக்கேன் பாருமா அப்படின்னு. ஏய் நீ தாண்டி அவளையும் வளர்க்குற, ஒன்று இப்படி வளர்த்ததுனால தான் நீ ஒழுங்காக வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த விதத்தில் நைனி வந்துட்டு நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவேன். இங்கன்னு கிடையாது, வேறு எங்கே போனாலுமே சரி அந்தளவுக்கு அவள் அடம் முடிச்சுட்டு நிற்கவே மாட்டாள் கடைக்கிட்ட மட்டும். அதில் வந்துட்டு இன்னொரு விஷயமும் இருக்குல்ல, ஏன்னா நம்ம சின்ன வயசில் நமக்கு கிடைக்காத பொருள் அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான், நமக்கு தான் அதெல்லாம் கிடைக்கல, பட் இவங்களுக்குலாம் வந்துட்டு நமக்கு ஈஸியாக கொஞ்சம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வாங்கி தரணும் அப்படின்னு நம்ம யோசித்து பண்ணுறோம்ல, அதுவுமே ஒரு ரீசன் தான். சர்ச்சுக்கு போகும்போதே இந்த கருவாடு பார்த்தோம். சரி இப்போ வேண்டாம், வரும்போது வாங்கிப்போம், எப்படி இந்த ரூட்டில் தானே வந்தாகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இவ்வளோ வச்சுருந்தாங்க, எத்தனை வெரைட்டியான, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது.
இருந்தாலும் ரேட்டுமே வந்துட்டு ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. ஆனால் நிறைய வெரைட்டி இருந்தது. எனக்கே வந்துட்டு எதை வாங்குறது, இது பேர் என்ன அது பேர் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். நான் வந்துட்டு என்ன வாங்கினேன்னா காரப்பொடி வாங்கினேன். அது காரப்பொடி மாதிரி இருக்காது, கார மீன் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பெருசு பெருசாக. அப்புறம் இது வந்து ஹஸ்பண்ட் கேட்டார், சென்னாங்குண்ணி வந்துட்டு இதை வாங்கி பொடி அரைச்சி கொடுன்னாரு. எனக்கு பிடிக்காத ஒரு பொடின்னு சொன்னால் நான் இது வரைக்கும் அதை செஞ்சதே கிடையாது அண்ட் சாப்பிடவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஒரு மாதிரி பருப்புலாம் போட்டு தான் இட்லி பொடி மாதிரி தான் அரைப்பாங்க. எங்கள் அப்பாவுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தை வந்து எப்போ பாரு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்களா, அதை பார்த்து இந்த டப்பாவை திறக்கும் போதே அந்த ஸ்மெல்லில் நான் என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் ஓடிடுவேன். ஆனால் இப்போ வந்துட்டு பாருங்கள், நல்லா வசமாக சிக்கிருங்க ஹஸ்பண்ட் கிட்டே. வேறு வழிகையில் நான் செஞ்சு தான் ஆகணும். அதாவது இன்னும் அப்படியே சீன் போடுறீங்களா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன தான் வந்துட்டு மீன் சாப்பிட்றோம், கருவாடு சாப்பிடுவோன்னும் போது இது வந்து இட்லி கூட எனக்கு தொட்டு சாப்பிடும்போது எனக்கு அது ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி தான் அந்த தெரியல. இந்த டைம் நான் வேணால் அரைச்சிட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்புறம் வாழை மீன் வாங்கினோம். அதுலேயே வந்துட்டு ஒரு 2 வெரைட்டி இருந்தது. வறுக்கிற மாதிரி, அதாவது முள்ளே இல்லாத மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக ஃப்ளெஷ் மாதிரி. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு முள்ளோடு இருந்தது. அது வந்து குழம்புக்கு போட்டுக்கலான்னு வாங்கியாச்சு. அப்படியே வாங்கி எடுத்து பெட்டிக்கில் வச்சுட்டு நேராக கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக தஞ்சாவூர் வந்துட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு நேராக கோவிலுக்கு வந்தாச்சு. அதாவது இங்கே நான் வந்தது வந்து கடைசியாக எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2009 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 10th எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 16 இயர்ஸ் இருக்கும் இங்கே வந்து. அப்பயுமே நான் அப்பா அம்மா கூட தான் வந்தேன். அப்புறம் வந்துட்டு சின்ன வயசில் ஒரு 2nd 3rd படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து இந்த ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு வருவாங்கள்ல, அப்போ வந்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ என் கையில் அப்பா வந்துட்டு அப்போ ஒரு 10 ரூபா கொடுத்து அனுப்பிச்சார். எனக்கு இன்னுமே அது ஞாபகமாக இருக்குது. அப்படியே இறங்கி உள்ளே கோவிலுக்குள்ளே போகும்போதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் அந்த ஸ்கூலில் வந்த ட்ரிப் வந்த ஞாபகம் தான் எனக்கு. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருந்தது. அது எனக்கு இருக்கான்றது தெரில, நினச்சி தான் போனேன். பட் ஆனால் அது இப்போ இல்லை. அதாவது கோவில் பக்கத்துலேயே இந்த சைடாக போனோன்னா அந்த இதில் அந்த ஜெயிண்ட் வீல்லேருந்து ஸ்லைட்லேருந்து ஒரு பார்க் மாதிரி நிறைய மரம் இது மாதிரி எல்லாமே இருந்தது. ஆனால் இப்போ அதை காணோம். இல்லை நான் அதை கண்டுபிடிக்கலான்னு தெரில. ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் அதை பற்றி. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒருத்தரோட யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஒரு சேனல் பார்த்தேன். அப்பா என்னமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் இந்த ஒரு ஃபுல் கோவிலை வச்சு. அதை பார்த்தது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி, சரி நமக்கு அப்போ வந்து கொஞ்சம் அதை பற்றி நமக்கு அறியாத வயசில் போயிட்டோம், இப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் கேட்டுகிட்டே இருந்தேன் 2 மாதமாக. ஒரே கிளம்பியாச்சு. தஞ்சை பெரிய கோவில், அது பெரிய கோவில் தான் சொல்லப்போனால். அதுக்கு இந்த பேர் வச்சதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல நமக்கு. அதான் சின்ன வயசில் இங்கே வரும்போது எப்படி இருந்ததுன்னா, எப்படா வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. நான் எப்படி நச்சரிச்சினோ நைனியும் அதே மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அவள் ஜாலியாக இருந்தாள். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக வீட்டுக்கு போகலான்ட்டா. பட் அப்போ தெரியாதுல்ல என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து நமக்கு நிறைய விஷயம் தெரியுது, நிறைய விஷயம் பார்க்குறோம், கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமுமே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தலையாட்டி பொம்மையுமே எனக்கு ஒரு மெமரிஸ் தாங்க. இது வந்துட்டு என் கையில் அப்போ 10 ரூபா கொடுத்து அமிச்சாருன்னு சொன்னேன்ல, ஸ்கூல்லேருந்து நான் ட்ரிப் வரும்போது. அப்போ இங்கே வந்ததுக்கு வந்துட்டு நான் பாருங்களேன் அப்போவே அப்படி தான் இருந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கு ஞாபகமாக ஏதாச்சும் வாங்கணுமேன்னு சொல்லிட்டு நான் தலையாட்டி பொம்மை வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்து என் 10 ரூபாய்க்குலாம் செட் ஆகலை. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அப்போது. ஆனால் அங்கே என் 10 ரூபாய்க்கு செட் ஆகிற மாதிரி 7 ரூபாயில் வந்துட்டு ஒரு பொம்மை இருந்தது. அது வந்து அந்த பிளாஸ்டிக்கில் உள்ளே வந்துட்டு மண் போட்டு அந்த வெயிட்டில் இப்படி ஆடும். அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. ஆக்சுவலாக வீடியோவில் இருந்தது, பட் அதை நான் எடுக்கவே இல்லை. அதாவது களிமண்ணா செம்மண்ணா தெரில, பட் ஒரு பிளாஸ்டிக் பொம்மை, தலையாட்டி பொம்மை. அதுக்குள்ளே மண் போட்டதும் அந்த வெயிட் அப்படியே அடியில் நிற்கிது. அது தொட்டாலே இப்படி ஆடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது வந்துட்டு 6 என்னமோ தான் அந்த ருப்பீஸில் தான் வாங்கினேன். ஸோ அது வந்துட்டு இங்கே வந்ததுக்கு ஞாபகமாக வாங்கி போய் வச்சேன். இப்போ அதெல்லாம் இல்லை, எங்கேயோ தூக்கி போட்டாங்க வீட்டில். கரெக்டாக இந்த என்ட்ரன்ஸை தாண்டும் போதே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. ஒரு நியூஸ் கேட்டுட்டு உள்ளே போகிறோம். அப்போ வந்துட்டு ஒரு அம்மா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நார்த் இந்தியன் நினைக்கிறேன். ஆமாம், நார்த் இந்தியன் தான். அங்கே உட்காந்துருப்பாங்க பாருங்கள், ஒரு மாதிரி பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட் ஷால். அவங்க தான். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. தெரியல, பட் என்னமோ ஹிந்திலே சொல்லி அழுதுட்டு இருந்தாங்கங்க. சரி என்னவா இருக்கும், ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்களா, கையில் பர்ஸு இல்லை காசு இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். அப்புறம் பக்கத்துலேருந்து ஒரு ஆந்திராலேருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க தான் கேட்டாங்க, எதுக்கு அழுதுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கேட்டாங்க அவங்கக்கிட்ட. அப்போது அவர் சொன்னார், அவங்களோட சன்னை வந்து தொலைச்சிட்டாங்க. 6 வயசு பையன், 8 வயசு பையன் எங்கே போனானே தெரியல, எங்கேயும் மிஸ் பண்ணிட்டான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அதை கேட்டதுமே எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுச்சு. அப்புறம் உடனே போயிட்டு போலீஸ்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நம்பிக்கையோடு தான் இருக்கேன். தெரியல எனக்கு.
இந்த சம்மர் ஹாலிடேன்றதுனால கூட்டம் நிறைய தான் இருந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ கூட்டம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ட்ரன்ஸ்லையுமே சரி உள்ளேயுமே சரி நல்லா கொஞ்சம் க்ரௌடு தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக பார்த்துருக்கணும் இந்த பசங்கள்லாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா லாங்குவேஜ் வேறு தெரியாது தமிழ்நாட்டில். ஸோ அவங்களுக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும். இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு. ஸோ எப்படி தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. அது ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எங்கே போனாலும் சரி நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும் சரி அவரு என்கிட்டயும் சொல்லுவார். நாங்கள் 2 பேருமே இப்போ முடிவு பண்ணிட்டு போகிறதுன்னா எங்கே போனாலும் யாராச்சும் ஒருத்தவங்க அவள் கையை பிடிச்சிட்டே இருக்கணும், நைனி கையை. அதாவது எல்லாருக்குமே சொல்கிறது தான், எந்த ஒரு சின்ன கடைக்கு போனால் கூட சரி சரி நம்மளா தெரிஞ்ச கடை தானே அப்படியே வந்துடுவான் பின்னாடி எங்கே போயிட போகிறான் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் இருக்கவே கூடாது. எங்கே போனாலும் கையை பிடிச்சிட்டே அழைச்சிட்டு போங்க, அவங்களுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும். அதாவது இந்த இந்த ஷாட்லாம் பாருங்களேன், இதே மாதிரி இன்னொரு 2-3 சினிமாட்டிக் ஷாட்லாம் எடுத்திருப்பாரு. இதெல்லாம் எடுத்துகிட்டு என்கிட்ட காமிச்சிட்டே இருந்தார். இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு எப்படி எடுத்திருக்கேன் பாரு அப்படின்னு. எத்தனை ஷாட் அதுக்குன்னு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு திரும்ப திரும்ப இப்போ தான் உங்களோட திறமையெல்லாம் வித்தையெல்லாம் அங்கே காட்டுவீங்க அப்படின்னு. ஆமாம் அதுக்கான இடம் தானே இது அப்படின்னாரு. ஆனால் எல்லாமே சூப்பராக எடுத்திருந்தாரு. இன்னொன்று எடுத்திருந்தாரு பாருங்களேன், ஒரு மாதிரி யானை கால்லேருந்து அப்படியே இந்த சன் ரைஸ் ஆகிற மாதிரியே ஒன்று இருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்குறது. அந்த ஷாட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நைனி வந்து கேட்டா, இதுன்னா ரொம்ப பழைய கோவில் சொல்கிற, அப்புறம் ஏன் இது பத்திரமா தானே வச்சுக்கணும், ஏன் இதை வந்துட்டு இப்படி அழுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்டால் அவளுக்கு தெரியாதுல்ல இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, இதை க்ளீன் பண்ணுறதுலாம் பண்ணாமலாம் இருப்பாங்க, எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க இதை. இந்த சினிமேட்டிக் ஷாட் தான் சொன்னேன். இது வந்துட்டு நிஜமாக அழகாக இருந்துச்சு பார்த்ததும். ஏன்னா எனக்கு தெரியாது, நான் கூட இது வந்து அந்த கல்லில் இருந்த ஒரு, அதாவது மண்டபத்தோட அந்த கல்லில் செஞ்சு யானைன்னு நினச்சேன். ஆனால் இது இந்த தூணோட இதுன்னு நினைக்கிறேன், அது பேர் என்னன்னு தெரில. ஸோ அதுலேருந்து அப்படியே இந்த சன்னு பின்னாடி அதுக்கு பேக்ரவுண்டில் கோவில் சூப்பராக இருந்தது அந்த ஷாட் பார்க்கும்போது. அது நானும் நைனியும் மாற்றி மாற்றி ஃபோட்டோகிராஃப் செக்ஷன் வச்சுக்கிட்டோம். அதாவது நான் போய் அந்த இடத்துல நிற்பேன், நைனி என்ன ஃபோட்டோ எடுப்பா, நைனி போய் நிற்பா, நான் ஃபோட்டோ எடுப்பேன். இதே மாதிரி தான் எங்கள் 2 பேருக்கும் ஓடிட்டு இருந்தது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் வைப், அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தது மைண்டு. அப்பா எல்லா எதுவுமே இல்லை, ஓகே நமக்கு போதும், எல்லாமே நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. அண்ட் அதை விட முக்கியமாக இந்த 1000ல் ஒருவன் படத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த மியூசிக் தான் மைண்டில் ஓடுது. இந்த சோழர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். ஒருவேளை நம்மளும் அந்த பீரியடில் பிறந்திருந்தால் நம்ம இந்த இடத்துல இருந்திருப்போமோ அப்படின்ற மாதிரி ஒரு பழைய தாட்டெலாம் ஓடிட்டே இருக்குது. இருந்திருக்கலாம், மேபி இல்லாமலும் இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அதாவது ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த கைடு தான், டூரிஸ்ட் கைடு தான் நினைக்கிறேன். டூரிஸ்ட் கைட்னாலும் இந்த அளவுக்கு ஒரு, அதான் எல்லாம் தெரிஞ்சால் தான் டூரிஸ்ட் கைடாகவே ஆக முடியும்ல. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. அந்த சின்ன சின்ன கல், அதில் எழுதியிருக்க வார்த்தையெல்லாம் என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த கோவில் கட்டினவங்களோட எல்லா பேருமே அதில் வந்துட்டு போட்டிருக்காங்க போல் கீழே. அதையுமே நான் கரெக்டாக காமிக்கல, பட் கீழே பேஸ்க்கு மேலே இருக்குது. இந்த கலரில் தான் இருந்திருக்குமான்னு கேட்டால் எனக்கு அது தெரியல அப்போ எப்படி இருந்திருக்குன்னு. பட் நம்ம பார்த்து இல்லாமல் இந்த கலர் தானே. இந்த அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இதில் வந்து ஆசிட் தெளிப்பாங்களாம். ஸோ அது வந்துட்டு இந்த அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகி அந்த ஒரு ஷைனிங் தரும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அந்த காலத்தில் வந்து தங்குறதுக்கு வீடு பில்டிங்லாம் எதுவும் கிடையாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் இந்த மக்கள்லாம் வந்து இங்கே தான் அதிகமாக தங்கியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அதுக்கேற்ற இடம் தான் இது. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆச்சு இங்கே வந்திருப்பீங்க. அண்ட் இது வரைக்கும் நான் வந்ததே இல்லைக்கா, இங்கே போனதே கிடையாது அப்படின்னா யாரும் இருக்க மாட்டேங்க, தான் ரொம்ப ரேர் தான். பட் இருந்தாலும் அப்படி போகாமல் வந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இன்னொரு விஷயம் தோணிகிட்டே இருந்தது, என்ன தான் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல எல்லாருமே. ஏன்னா வெறும் சாமி வந்துட்டு கும்பிட்டு போயிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து நிறைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நிறைய செலிப்ரேஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்குல்ல. உள்ளே வந்துட்டு நிறைய நிகழ்ச்சி. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல, எப்படி இருந்திருப்பாங்க, எங்கே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நிறைய ஓடிட்டே இந்த மைண்டில் வச்சு நமக்கு அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்போது இந்த வீடியோ ஆப்ஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு ஏஐயில் கூட யாராவது க்ரியேட் பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சோழர் ஆட்சிக்கு அப்புறம் இங்கே ஒரு ஜெயினோட ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஜெயின் தான் நினைக்கிறேன். ஸோ அவரோட இதுவுமே ஒரு கோவில் சின்னதாக ஒன்று அங்கே இருந்தது உள்ள. அது வந்துட்டு அதுவுமே எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அந்த ஒரு எட்ஜுமே அவ்வளோ ஷார்ப்பாக, அவ்வளோ மைன்யூட் ஒர்க்கு, அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சுட்டே நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நிஜமாக தெரியாது. அது நைட்டு இந்த ஒரு ஈவினிங் 6க்கு மேலே இந்த லைட் போட்டாங்க பாருங்கள், அப்பா என்ன அப்படியே ஒரு மாதிரி தகன்னு கோல்டன் டெம்பிள் மாதிரி ஃபுல்லாக அப்படியே மின்ன ஆரம்பிச்சிருச்சு.
ஆனால் உண்மை சொல்லப்போனா அந்த லைட்டு அந்த ஒரு மாதிரி எல்லோ டோன் ஒரு மாதிரி வார்ம் லைட்டு இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா ஒருவேளை அந்த காலத்தில் எங்கே இருந்தது இந்த லைட் எல்லாம் அவங்க வந்துட்டு எப்படியும் இந்த ராந்தல் அது பேர் என்னது இந்த தீப்பந்தம் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி தானே வச்சுருப்பாங்க. அப்போ லைட்லாம் கிடையாதுல்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. நான் சின்ன வயசில் வரும்போது கூட நைட்டெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. நாங்கள் ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி டைமில் நாங்கள் கிளம்பிட்டோம். நைட் டைமில் இப்படி தான் இருக்குன்றத நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இது வீடியோவில் கூட பார்க்கல. பகல் இருந்ததை விட நைட்டில் இருக்கும்போது செம்ம ஃபீல் கொடுத்துருந்துங்க. அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தது. அந்த லைட் செட்டிங்லாம் பார்க்கணுமே அப்பா அப்படியே கண்ணை பறிக்குது அந்த மாதிரி தான் இருந்தது. சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சாப்பிட்லனா தான் வந்து தப்பாயிரும்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துட்டு புளியோதரை வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக, அதெல்லாம் குறை சொல்லவே முடியாது. ஸோ அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக இங்கேருந்து கிளம்புனதே வந்துட்டு ஒரு 7:30 கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கேயே நேராக போயிட்டு சாப்பிட்டு தான் கிளம்பணும். ஸோ அப்படியே நைட்டு வந்து ரீச் ஆயாச்சு. ஆனால் இங்கேருந்து கிளம்பும்போது நிஜமாக மனசே இல்லைங்க சுத்தமாக. சரி இன்னொரு நாள் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் ஒன் டே ட்ரிப் தான், செம்ம சூப்பராக முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் போவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஜமாக இந்த பெரிய கோயில் போகும்போது இந்த நைட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்துட்டு செம்ம ஒரு வைப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட இந்த vlog முடியுது. இது அடுத்த vlogல நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க. பை பாய்.